மாவட்டம் அந்த சைடு சீசோர் ஏரியாவிலேருந்து மணமேல்குடியிலேருந்து பத்மாவதி அப்படிங்கிற அம்மா வந்தாங்க. அவங்க சொன்னது அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 650, 600, 650 அந்த ரேஞ்சில் இருந்த சுகரு, இன்சுலின், டேப்லெட் எல்லாருமே யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்களுக்கு 10 வருஷமாக சுகர் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு 5 வருஷம் இன்சுலின் யூஸ் பண்ணியிருக்காங்க. டேப்லெட் ஒரு 2 வருஷம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் டேப்லெட்டும் யூஸ் பண்ணல, இன்சுலினும் போடல. இப்போ அவங்களுக்கு சுகர் வந்து 2 நாளைக்கு முன்னாடி செக் பண்ணும்போது 130. பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருந்துச்சு. இப்போ அவங்கள்ட்ட உள்ள பேட்டி தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அனைவருக்குமே மிக பயனுள்ளதாக இருக்கும். அதுக்கு நல்லா நோட் பண்ணிங்க. பேப்பர் இருந்துச்சுன்னா பேப்பர் எடுத்து வச்சு நோட் பண்ணிங்க, நல்லது. அவங்க சொன்ன ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சித்தர் சிவமருதூர்னு சொல்லிட்டு அந்த சீசோர் ஏரியாவில் ஆவுடையார்பட்டினம் அதுக்கு பக்கத்தில் சிவமருதூர் அப்படின்ட்டு ஒரு சித்தர் சொன்னாராம். அதை இன்னை வரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் நல்ல பயனுள்ளதாக இருக்குது. அவர் சொன்ன வைத்தியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 சொல்லியிருக்காங்க. இந்த சீரகம், சின்ன வெங்காயம், ஒரு சின்ன வெங்காயம், சீரகம், அது சிறு குறிஞ்சான் இலை. இந்த சிறு குறிஞ்சான் இலையை பார்த்தீங்கன்னா முதல் நாள் கொஞ்சம் வேக வச்சிடுறாங்க. வேக வச்சுட்டு மக்க நாள் காலையில் நம்ம வந்து காலையில் எழுந்திரிச்சோன்னே தண்ணியில் மிக்ஸ் பண்ணி அந்த சீரகம் போட்டு, அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒன்று சின்னதாக நறுக்கி, அவங்க என்ன பண்ணாங்க, அந்த இடிக்கிற கல் மாதிரி வச்சுருக்காங்க உங்களுக்கு, சின்ன வெங்காயத்தை நல்லா இடித்து போட்டு தண்ணியில் போட்டு அதை குடிச்சிடுறாங்க. அது ஒரு நாளைக்கு பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 1 மணி நேரம் கழித்து பார்த்தோன்னா அவங்க டீ குடிக்கலாம், அதுக்கப்புறம் சாப்பிடலாம். அது 1 மணி நேரம் கொஞ்சம் கேப் போட சொல்கிறாங்க. அது ஒரு பாயிண்ட்டு. இன்னொரு நாள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்று தான் ஃபாலோ பண்ணுறாங்க. அதையும் நோட் பண்ணிங்க. இன்னொரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஆவாரம் பூ அந்த இலை பார்த்தீங்கன்னா 5 இலை மட்டும் எடுத்துக்கிறாங்க. தண்ணி நல்லா கொதிக்க வச்சு அதில் வந்து ஆவாரம் இலையை போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணியை ஒரு நாளைக்கு குடிக்கிறாங்க. 3வது பார்த்தீங்க அப்படின்னா 3வது நாள் வந்து கொய்யா இலை அதோடு சேர்த்து கொஞ்சம் சீரகம் போட்டுக்கிறாங்க. கொய்யா இலையும் சீரகம் நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணி குடிச்சிடறாங்க. எல்லாருமே எல்லா தண்ணியும் நம்ம குடிச்சிட்டு 1 மணி நேரம் கழிச்சு தான் நம்ம டீ குடிக்கிறதோ சாப்பாடோ அதை வந்து ஃபாலோ பண்ணலாம். இது ஒரு மெத்தட் சொல்லியிருக்காங்க. 3 நாளைக்கு கண்டினியூவாக அது மாற்றி நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. டேப்லெட் எதுவுமே சாப்பிடல, இன்சுலின் போடல. 650 சுகர் இருக்கவங்களுக்கு நம்ம யோசிச்சே பார்க்க முடியல இவ்வளவு கண்ட்ரோலாக இருக்கும் அப்படின்ட்டு. சாப்பிட்றதுக்கு முன்னாடி 130, சாப்பிட்டதுக்கு அப்புறம் 1.5 மணி நேரம் 1.25 மணி நேரம் கழிச்சு 135 தான் இருக்குது. ஃபுல் கண்ட்ரோலில் இருக்குது கணையம். அதுக்கப்புறம் வந்து சுகர் குறைக்கிறதுக்கு இன்னொரு மருத்துவம் சொன்னாங்க. கருஞ்சீரகம் கொஞ்சம் எடுத்துக்கணும், வெந்தயம் கொஞ்சம் எடுத்துக்கணும், ஓமம் கொஞ்சம் எடுத்துக்கணும். அது 3ஐயுமே எடுத்து தனித்தனியாக வறுத்துட்டு 3ஐயும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் மிக்சியில் போட்டு அடித்து ஓரளவு பவுடராக வச்சுக்கணும். அதை என்ன பண்ணுறாங்க என்னன்னா, நம்ம டீ சாப்பிடும்போது அதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் 3/4 ஸ்பூனை மிக்ஸ் பண்ணி எப்போதும் போல டீ சாப்பிட்றாங்க. இது ஒரு சிறந்த மருத்துவம். இதுவும் வந்து சுகர் நல்லா கண்ட்ரோல் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அவங்க சொன்ன 3வது மருத்துவம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எப்போதும் நிறைய பேர் சொல்கிறது அந்த வெந்தயத்தை வந்து வெந்தயத்தை நல்லா கழுவிட்டு அதை வந்து நம்ம முளைக்கட்ட வச்சிடணும். அது கிட்டத்தட்ட ஒரு 24 to 36 ஹவர்ஸில் முளைக்கட்டிடும். நல்லா முளைக்கட்டி வந்தோடனே அதை வந்து நிழல் காய்ச்சல், அதாவது வெயிலில் காய வைக்கக்கூடாது, நிழலில் நல்லா காயிற மாதிரி நல்லா காய வச்சிடணும். நல்லா காய வச்சுட்டு அதை வந்து பொடி பண்ணி வச்சுக்கிட்டு அதை வந்து நம்ம காஃபி டீ நம்ம அதை குடிக்கும்போது அதில் வந்து நம்ம ஒரு 3/4 ஸ்பூன் நம்ம வந்து சேர்த்து நம்ம குடிச்சிக்கிட்டே வரும்போது சுகர் நல்லா கண்ட்ரோல் ஆகுது அப்படின்னு சொன்னாங்க. மிக ஆச்சரியமாக இருந்துச்சு. எல்லாருமே தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு பதிவு. நம்ம வந்து மாத்திரை, மருந்துகள், ஊசி, என்ன சாப்பிட்றது என்ன சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதுலாம் ஒரு பெரிய ரிசர்ச்சில் போயிட்டுருக்கு. இது வந்து எல்லாருமே தெரிஞ்சிக்க வேண்டிய பதிவுகள். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அம்மா பார்த்தீங்கன்னா எல்லாமே சாப்பிட்றாங்க. டீ வந்து ஜீனி போட்டு சாப்பிட்றாங்க. கடைக்கு வரும்போது இப்போ தான் ஜீனி போட்டு தான் சாப்பிட்டுட்டு போனாங்க. என்ன சாப்பிடுவீங்க எல்லாமே சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க சொல்கிறது எல்லாமே சாப்பிட்றேன்னு சொல்கிறாங்க. அப்படியே கண்ட்ரோலாக இருக்குது. கணையம் கண்ட்ரோலாக இருக்கிறதுனால எல்லாமே கண்ட்ரோலாக இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஆனால் சர்க்கரை நோய் உள்ளவங்க சில உணவுகளை வந்து தவிர்க்கிறது நல்லது. அவங்க சொன்ன ஒரு வார்த்தையும் அதே தான், சாப்பாட்டில் தாங்க எல்லாம் இருக்குது, சாப்பாட்டை வந்து நம்ம முறைப்படுத்தணும்னா சரியாக வந்துடும் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்ன ஒரு பாயிண்ட்டும் அதே தான். அதனால் நண்பர்களே,
மிக முக்கியமான பதிவுகள் உங்களுக்கும் தேவைப்படும், அனைவருக்குமே தேவைப்படும். இயற்கையான முறையில் நம்ம உடம்பை கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கு சுகர் டிசீஸ் உள்ளவங்க மட்டும் இல்லாமல் பொதுவாகவே இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம்னா நல்ல உடம்பு நல்ல கண்ட்ரோலு, பாடி நல்ல கண்ட்ரோலாக இருக்கும். ஆரோக்கியமான உணவுகளை பயன்படுத்துவோம், ஆரோக்கியமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.